welcome back to Friendly Mentor Hearts of Face Modeling Series Part 1. ஓகே, ஸோ இப்போ நம்ம மாடல் பண்ண போகிற ப்ராப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் ஃபேனோட ஒரு கனெக்டர் மாதிரி இருக்க இந்த பீஸ். ஓகே, ஸோ இதில் காம்ப்ளெக்ஸான விஷயம் என்னென்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்டு மெஷ் இருக்குது. ஸோ அதை எக்ஸ்ட்ரூட் பண்ணி இந்த இடத்துல கொஞ்சம் பெவல்ஸ் இருக்குது. இந்த இடத்துல மட்டும்தான் நமக்கு டைட்டன் ஆகிருக்கு, இந்த இடத்துல டைட்டன் ஆகலை. ஸோ அதாவது மெஷ் லூப் போட்டு டைட் பண்ணுற மாதிரி. ஸோ இது பிகினர் லெவலில் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ஷேப். ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு சீரீஸில் போட்டிருக்கேன். ஸோ போக போக இன்னும் காம்ப்ளெக்ஸான மெஷஸ் நம்ம பார்ப்போம். ஸோ லெட்ஸ் பிகின் வித் திஸ் மெஷ். ஃபஸ்ட்டு ஒரு ப்ராப்பர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இமேஜினேஷன்லேயே நல்லா ஒரு அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மெஷை நம்ம இப்படி தான் பண்ண போகிறோம், இந்த ஃப்ளோ இப்படி தான் வரப்போகுது அப்படின்றத ஒரு சின்ன பிளான் மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இதை நான் ஃபோட்டோஷாப்பில் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ரைட், நான் இதுக்கு வந்து ஒரு அவுட்லைன் மாதிரி பண்ணுறேன். ஏற்கனவே இருக்கிற அந்த அவுட்லைன் சர்ஃபேஸில் நான் இந்த லைனை வரைகிறேன். இப்படி ஒரு மெஷ் போகுது. இப்போ இங்கே மெஷ் கனெக்ட் ஆகுது அப்படின்னா இங்கே ஒரு ஃப்ளோ போகும். ஸோ கனெக்டர். ஸோ நிறையா நான் கனெக்ட் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ண விரும்பலை. ஸோ இப்படி தான் நம்ம மெஷ்ஷோட இனிஷியல் பிளானிங் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு கர்விக்கல் ஷேப் மெஷ் இப்படி வருது. ஸோ இப்போ நமக்கு இது கிடச்சிருக்க இனிஷியலான ஒரு டோபாலஜி பிளான். ஸோ நான் இதை பியூர் ரெஃப்ல ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி பக்கத்தில் வச்சுக்கிறேன். ரைட், ஸோ நமக்கு ஆப்ஜெக்ட் இருக்குது, ஆப்ஜெக்டோடைய ஒயர் ஃப்ரேமும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு எந்த ஆப்ஜெக்டில் நம்ம எந்த மெஷ்ஷை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம். ஓகே, டு ஸ்டார்ட் வித் ஒரு மாடல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணோன்னா நமக்கு மெஷ்ஷில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இதில் எது செட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியூப் அண்ட் ஸ்பியர் செட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் கியூப் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி எட்ஜஸ் போட்டு நான் இதை எக்ஸ்ட்ரூட் பண்ணி இந்த ஷேப் கொண்டு வந்து அதுக்கப்புறம் இதை நான் ஸ்மூத் பண்ணி இந்த ஷேப் மாற்றணும். ஸோ இன்ஸ்டெட் இதை நீங்கள் ஸ்மூத் பண்ணி மாற்றும் போது நமக்கு ஒரு ஸ்பியர் தான் கிடைக்குது. ஸோ இந்த இடம் நமக்கு ஸ்பியராக இருக்கணுன்றதுனால நான் ஸ்ட்ரைட்டாக ஸ்பியர்லேயே ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்பியரில் நமக்கு 2 ஸ்பியர் இருக்குது, யூவி ஸ்பியர் அண்ட் ஐகோஸ்பியர். ஸோ ஐகோஸ்பியர் பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரையாங்குலேட்டடாக நிறைய மெஷர்ஸ் இருக்குது. ஸோ அது நமக்கு தேவைப்படாது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம யூவி ஸ்பியரில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ யூவி ஸ்பியரில் என்ன இஷ்யூ இருக்குது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை ஸ்மூத் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஹார்டன் எட்ஜஸை ரைட் கிளிக் பண்ணி ஷேட் ஸ்மூத் கொடுத்தேன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு பிஞ்சிங் கைண்ட் ஆஃப் ஜாமெட்ரி கிடைக்குது. ரைட், ஸோ இந்த பிஞ்சிங்கை நீங்கள் ஸ்மூத் பண்ணி எக்ஸ்ட்ரூட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்த டோபாலஜியெல்லாம் திருப்பி மாற்றி இந்த ஃப்ளோ எல்லாம் திருப்பி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதை மட்டும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு இந்த இடத்துல ஒரு பிஞ்சிங் மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஸோ இதை அவாய்ட் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், இது எல்லாத்தையுமே நீங்கள் க்ளீன் அப் பண்ணணும் மேனுவலாக. ஓகே, நான் ஸ்க்ரீன் கேஸ்ட் கீஸ் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ சேஞ்ச் பண்ணும்போது ஸ்டில் நமக்கு இந்த இடத்துல எல்லாம் பிஞ்சிங் வருது. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு ட்ரிக் யூஸ் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் ஒரு கியூப் ஆட் பண்ணிக்கிறேன். கியூப் ஆட் பண்ணி Ctrl 3 கொடுத்துறேன். நான் கியூபை 3rd சப்டிவிஷன் லெவலில் வச்சுட்டு நான் இதை அப்ளை கொடுக்குறேன். ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பியர் கிடைக்குது. ஸோ அந்த யூவி ஸ்பியரில் நம்ம பண்ண அதே விஷயத்த ஒரு குவார்ட்டரை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl I பண்ணி மீதி இருக்க ஃபேஸஸை நான் டெலிட் பண்ணிடுறேன். ஸோ இப்போது நான் ரைட் கிளிக் பண்ணி ஷேட் ஸ்மூத் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல எந்த இஷ்யூவும் வராது, சர்ஃபேஸ் நமக்கு ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த மாடலிங். ஸோ இப்போது இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் மேலே வருது. Z ஆக்சிஸில் எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன். இதை எக்ஸ்ட்ரூட் பண்ணி இந்த இடத்துல வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த லூப் எல்லாமே செலக்ட் பண்ணிட்டு இதை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு எக்ஸ் ஆக்சிஸில் எக்ஸ்ட்ரூட் பண்ணி SX0 கொடுத்து இதை ஃப்ளாட் பண்ணி இந்த ஆப்ஜெக்ட் இந்த வெர்டெக்ஸுக்கு நேரம் நான் இதை ப்ளேஸ் பண்ணிடுறேன். இந்த 2 வெர்டெக்ஸையும் நான் மர்ஜ் பண்ணிடுறேன். இப்போது டிஃபார்மேஷன் இங்கே ஒரு மெஷ் மட்டும் நமக்கு பெண்டிங்காக இருக்குது. ஸோ இதை அகைன் இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. நான் இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி மர்ஜ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே குவாட் ஆயிடுச்சு. ஸோ நம்மளோட இஷ்யூ இங்கே சால்வ். நான் ரெஃபரன்ஸை இங்கே டாக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ப்ரொபோர்ஷன் அலைன்மெண்ட் நம்ம கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம்.
இது கர்விக்கலான ஒரு ஷேப் நான் அதை ரெடி பண்ணி டிஃபைன் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் கண்ட்ரோல் ஷிஃப்ட் எம் மிரருக்கு நான் அசைன் பண்ணியிருக்கேன். எக்ஸ் ஆக்சிஸில் நான் அதை மிரர் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஸ்மூத் கொடுக்குறேன். இந்த இடத்த எட்ஜ் லூப் போட்டு டைட் பண்ணிக்கிறேன். இந்த வேர்டெக்ஸை இதுக்கு நேரம் நான் ஸ்னாப் பண்ணிக்கிறேன். ஸோ மிரரை சப்டிவிஷனுக்கு மேலே நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ ப்ரொபோர்ஷன் எடிட்டிங் நம்ம கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது நம்ம உள்ளே இருக்க சர்ஃபேஸை எக்ஸ்ட்ரூட் பண்ணுறோம். கண்ட்ரோல் 0 கொடுத்து சப்டிவிஷன்னா 0ல் வச்சுட்டு இந்த ஃபேஸஸை நான் செலக்ட் பண்ணி SY0 கொடுத்து இதை ஃப்ளாட் ஆக்கிக்கிறேன். ஃப்ளாட் ஆக்கிட்டு இந்த எண்டு வரைக்கும் நான் கொண்டு போய் வச்சுக்கிறேன். ஸோ இந்த லூப்பை நான் டெலீட் பண்ணிவிட்டு இங்கே இருக்க வேர்டெக்ஸை நான் இப்போ நான் அதை ஸ்மூத் பண்ணேன் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு டிஃபார்மேஷன் இருக்குது. ஸோ இந்த எம்டி ஃபேஸை நான் டெலீட் பண்ணிவிட்டு இங்கே இருக்க வேர்டெக்ஸை நான் மர்ஜ் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த ஹோலை நான் ஃபில் பண்ணிக்கிறேன். Z ஆக்சிஸில் எக்ஸ்ட்ரூட் பண்ணி ரைட். இப்போது பேசிக்கான நமக்கு இந்த மெஷ் கிடச்சிருச்சு. ஸோ வயர் ஃப்ரேம் ஆன் பண்ணி பார்த்தாலும் நமக்கு வித் மினிமம் அமௌண்ட் ஆஃப் லூப்ஸில் நமக்கு பெட்டரான ஒரு மெஷ் கிடச்சிருக்கு. இந்த டைட்டனிங் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ இந்த மெஷ்ஷில் எங்கே டைட்டன் ஆயிருக்கு அப்படின்னா இந்த அவுட்லைன் எல்லாமே நமக்கு டைட்டன் ஆயிருக்கு. ஸோ கம்ப்ளீட்டாக இந்த இடத்துலேருந்து இது ஃபுல்லாகவே டைட்டன் ஆயிருக்கு. ஸோ நான் டைட்டனான லூப்ஸ் எல்லாத்தையுமே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் B கொடுக்குறேன். நமக்கு இந்த இடத்துல கார்னர் டைட்டாக வரல. ஸோ இந்த லூப்பையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸ்டில் இந்த இடத்துல நமக்கு கொஞ்சம் பிஞ்ச் மாதிரி வருது. ஸோ அதுக்கு இந்த எட்ஜையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல இன்னொரு சில இஷ்யூ இருக்குது. ஸோ நான் இந்த எட்ஜையும் நான் செலக்ட் பண்ணி பெவல் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல மெஷ் டோபாலஜி எனக்கு ப்ராப்பராக இருக்குது. அண்ட் தென் உள்ளே இருக்க இந்த டோபாலஜி இதை செலக்ட் பண்ணி நான் ஜஸ்ட் பெவல் பண்ணுறேன். இந்த இடத்துல நமக்கு கொஞ்சம் கிராங்க் இருக்குது. ஸோ இந்த எட்ஜையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பெவல். இப்போ நமக்கு பார்த்தோன்னா ஸோ சைட் வியூவில் பாருங்கள் பர்ஃபெக்டான ஒரு மெஷ் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல நான் ஏன் செலக்ட் பண்ணல அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு கர்விக்கல் ஷேப் வேணும். ஸோ அதை நம்ம மேனுவலாக பெவல் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த லூப்பை செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் B கொடுத்து இதை ஒரு 4 டிவிஷன்ஸில் நான் இதை வச்சுக்கிறேன். இப்போ பேஸான நமக்கு மெஷ் கிடச்சிருச்சு. ஸோ கொஞ்சம் ரிஃபைன் பண்ணலாம். அதை லூப்ஸ் எல்லாம் கொஞ்சம் அலைன் பண்ணலாம். ஸோ இந்த ஆரோ ஒய் ஆக்சிஸை கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணி வெர்டெக்ஸில் ஸ்னாப் பண்ணுறேன் ஸ்ட்ரைட்டாக. ஸோ சேம் ஸ்னாப். இதை கொஞ்சம் நீட்டான அலைன்மெண்ட்காக கொஞ்சம் நான் தள்ளி வச்சுக்கிறேன். ஸோ SY0 கொடுத்து நான் அதை ஃப்ளாட் ஆக்கிக்கிறேன். இங்கே வச்சுட்டேன். ஸோ இதை ரெண்டையும் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை கொஞ்சம் க்ளோஸாக கொண்டு வந்து இதை டைட் ஆக்கிக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு ஓரளவுக்கு மெஷ் ப்ராப்பரான ஷேப்பில் இருக்குது. ஸோ இன்னும் பெவல் தேவை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த லூப்ஸை நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த ஷேப் கொஞ்சம் நீட்டாக கிடைக்கும். ஸோ இப்போ வயர் ஃப்ரேம் பாருங்கள் நமக்கு டோபாலஜி நீட்டாக கிடச்சிருக்கும். நம்மளுக்கு எந்த இடத்துலையும் பிஞ்சிங் இஷ்யூ எதுவுமே இல்லாமல் ப்ராப்பரான ஒரு மெஷ் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ மேலே இருக்க இந்த பீஸை நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரூட் பண்ணுறோம். ஸோ இந்த இதுலேருந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி லாஸ்ட் எட்ஜ் செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரூட் Z ஆக்சிஸ்.
ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஹோல். இந்த ஹோல் வந்து கரெக்டாக இந்த இடத்துல இருக்குது. நான் இந்த வெர்டெக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+3 கொடுத்தேன்னா ஸோ இந்த வெர்டெக்ஸுக்கு லிங்காக இருக்க ஃபேஸஸ் எல்லாமே செலக்ட் ஆகும். ஸோ பிஃபோர் தட் நமக்கு ஹோல் இந்த பக்கம் மட்டும்தான் இருக்குது. மிரரை மட்டும் நான் ஜஸ்ட் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ வெர்டெக்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+3 ஃபேஸஸ் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி லூப்ஸில் சர்க்கிள். லூப் டூல்ஸ் எனேபிள் ஆகலை அப்படின்னா எடிட்டில் ப்ரிஃபரன்ஸ் போயிட்டு ஆட் ஆனில் லூப் டூல்ஸ் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ரைட் கிளிக் பண்ணிங்கனாலே லூப் டூல்ஸ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ சர்க்கிள் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரூட் பண்ணி வேர்ல்டில் நான் உள்ளே தள்ளுறேன். ஸோ ஐ கொடுத்து இன்சர்ட் பண்ணி இதை நான் கொஞ்சம் டைட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நான் கொஞ்சம் எட்ஜ் லூப் போட்டு இதை டைட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், ஸோ நமக்கு இந்த ஹோல் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ இந்த வெர்டெக்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+3 ஃபேஸ். ஸோ கண்ட்ரோல் நம்பேட் ப்ளஸ் கிளிக் பண்ணி இந்த ஃபேஸை க்ரோ செலெக்ஷன் பண்ணிக்கிட்டு சைட் வியூவில் நான் இந்த ஸ்கேலை கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன் இந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி. அண்ட் தென் எக்ஸ்ட்ரூட் நமக்கு வெளியே கொஞ்சம் எக்ஸ்ட்ரூட் ஆகிருக்கு. ஸோ இந்த லூப் எல்லாமே செலக்ட் பண்ணி Ctrl+B கொடுத்து ஒரே ஒரு பெவல் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரூட் எக்ஸ் ஆக்சிஸில் கொஞ்சம் ட்ராக் பண்ணி எடுக்கிறேன். இந்த லூப்பை செலக்ட் பண்ணி Ctrl+B கொடுத்து இதை கொஞ்சம் நான் டைட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு மெஷ் வந்து பர்ஃபெக்டாக கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஹார்ட் சர்ஃபேஸ் பீஸ். ஸோ இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரி சிமிலரான ப்ராப்ஸ்லாம் ட்ரை பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் என்ன பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ see you until then.